என்ன நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, 2023 ரிலீஸான ஒரு இந்தோனேசியன் பேய் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு த 100 ஹோட்டல். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல 3வது மாடியில ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமை யார் யாரெல்லாம் திறந்து பாக்குறாங்களோ, அடுத்து 3வது நாளே அவங்க கொடூரமா இறந்துடுறாங்க. அது எப்படின்னா, இந்த கை கால் மூஞ்சி தோல்ல இருக்குல்ல, அதெல்லாம் பிச்சு போட்டு ரொம்ப கொடூரமா இறந்திருப்பாங்க. இதே ரூம்ப இந்த படத்தோட ஹீரோனும் அவளோட தங்கச்சியுமே இதை திறந்து பாத்துறாங்க. இதனால அவங்களும் அந்த கொடூரமான சாபத்துல மாட்டிக்கிறாங்க. அந்த 3 நாள் முடியறதுக்கு முன்னாடி இவங்க அந்த சாபத்துல இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதையை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட Facebooக்கையும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா புதுசா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் கொஞ்சம் தட்டி விட்டா நல்லா இருக்கும். இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே 1981 வருஷத்தை காட்டி அந்த பெரிய ஹோட்டலை காட்டுறாங்க. எதுக்கு ஒரு லேடி வர போறாங்கல்ல, அவங்க அன்னைக்கு தான் அந்த ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. உள்ள வந்ததுமே அந்த ஹோட்டலோட ஓனர் அம்மா கொஞ்சம் வயசான பாட்டி நினைக்கிறேன். அந்த அம்மாவை கூப்பிட்டு, நீ இன்னைக்கு தானே வேலைக்கு வந்திருக்க, மேல போ, 2வது மாடியில போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணு. ஆனா 3வது மாடிக்கு போகாத, அங்க வேலை நடந்துட்டு இருக்கு. சொன்னது புரிஞ்சா? 3வது மாடிக்கு போக கூடாதுன்னு சொல்லி இவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த அம்மா மேல வந்துரும், அந்த ரூம்ல கிளீன் பண்ணிட்டு இருக்கும்ல. அப்ப அதே நேரம் தான் அந்த 3வது மாடியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அது எப்படின்னா, குமரி குமரி அழுவாங்கல்ல, அந்த மாதிரி கதற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடா 3வது மாடியில சத்தம் கேக்குது, அந்த பாட்டி அம்மா கூட போக கூடாதுன்னு சொன்னாங்களே, ஆனா யார் அப்படி கத்துறான்னு சொல்லி இந்த அம்மா சந்தேகத்துல மேல வந்துருது. அப்ப எதுக்கு ஒரு கதவு இருக்கும், அந்த அம்மா கதவை திறக்க முயற்சி பண்ணும், ஆனா அந்த கதவை திறக்க முடியாது. சரி எதுக்குறான்னு சொல்லி நம்ம திரும்பும்ல, ஆனா அதே நேரம் அந்த கதவு வர தானா திறக்குது. இந்த அம்மாக்கு ஒன்னும் புரியல, என்னடா அப்ப நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணோம், இப்ப தானா கதை திறக்கும் சொல்லி அந்த ஆச்சரியத்தோட உள்ள வந்துறாங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த இடம்ல ஒரே இருட்டா இருக்கும்ல, பக்கத்துல சுவிட்ச் போடுமே லைட் எரியும், ஆனா அடுத்த செகண்டே அந்த லைட் எல்லாம் டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பார்த்து பயந்துறாங்க. ஆனா அதே சமயம் எதுக்கு இருந்து அதே குரல் கேட்டுட்டு இருக்கு, அதே கதற சத்தம் தான். சத்தத்தை கேட்டமே அந்த அம்மா அந்த பக்கம் வந்துரும். அப்ப எதுக்கு ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமோட கதவு திறக்குமே, உள்ள பார்த்தா கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு வெள்ளையா உருவம் உட்கார்ந்துருக்கு. அந்த உருவத்தை பார்த்துட்டு இருப்பால, அது என்னடானா இந்த அம்மாவை பார்த்து 3 நாள் 3 இரவு சொல்லும். இதை கேட்டு இந்த அம்மா ஒன்னும் புரியல, அதோட வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாக்கு ஒரு பொண்ணு இருக்கும் போல, அந்த பொண்ணுட்ட சொல்லி கதறிட்டு இருக்கு. என்னைக்கு நான் அந்த உருவத்தை பார்த்தனோ அதுல இருந்து என் வாழ்க்கையில என்னமோ நடந்துட்டு இருக்கு, எல்லாமே அமானுஷ்யமா இருக்குன்னு சொல்லுது. நேத்து தான் உன் அத்தையை பார்த்துட்டு வந்தேன், ஆனா அடுத்த நிமிஷமே அவ மாடியில வந்து செத்து போயிட்டா. ஏத்த வீட்டுக்காரன் அவனா வெட்டிக்கிட்டு செத்துட்டான். நம்ம வீட்டுல இந்த கோழி பூனைலாம் அதுவா செத்து கிடக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லுமே. இதை கேட்ட அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, பயப்படாதமா, அத்தை இறந்த நீ நேர்ல பார்த்தனால உன் மனசுல எவ்வளவு குழப்பமா இருக்கும், நீ போய் தொழு, அல்லாட்ட துவா கேளு, எல்லாம் சரியான்னு சொல்லுமே. இந்த அம்மா தொழுவ வந்துருது. அப்படி தொழுதிட்டு இருக்கும்ல, அதே சமயம் பின்னாடி ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடிக்குள்ள ஏதோ ஒரு உருவம் தெரியுது. ஆனா அதே நேரம் அந்த உருவம் வெளியே வரும், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தவுண்டு வரும்ல. இப்ப பக்கத்துல வரும்போது இவள அது புரிஞ்சுக்கிறா, நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்கு நினைச்சிட்டு இருப்பா. தொழுவ முடிச்சு திரும்பி பார்த்தா அங்க அந்த உருவம் இல்ல. ஆனா இருந்தாலும் பயத்தோட இவ திரும்ப அவளோட ரூமுக்கு வந்துறா. நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பால, அப்ப திடீர்னு ஏதோ ஒரு உருவத்தை பார்க்கும். இந்த அம்மா பயத்துல கதற ஆரம்பிச்சிருது. இந்த சத்தத்தை கேட்டு அவங்களோட பொண்ணு வர ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா இந்த அம்மா ரொம்ப கொடூரமா இறந்திருக்கும். நான் தான் ஆரம்பத்துல சொன்னேனே, கை கால் மூஞ்சி தோலையெல்லாம் உரிச்சு ரொம்ப கொடூரமா இறந்திருக்கும். இதை பார்த்து இந்த பொண்ணு கதற அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. இவளோட பேரு ரெய்னா. அப்புறம் பக்கத்துல இருக்கல, அது இவளோட தங்கச்சி, அவளோட பேரு பே. இவங்க 2 பேரும் எங்க வராங்கன்னா, இவங்களோட ஹோட்டல் இருக்குமே, அதான் அந்த பாட்டியம்மா ஹோட்டல், அங்க வராங்க. ஏன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இவளோட அப்பா வர இறந்திருப்பான், அதனால தான் இங்க வந்திருப்பாங்க. அப்ப அந்த தங்கச்சிக்காரி இந்த ஹோட்டலை பார்த்து கேக்குறா, இது யாரோட ஹோட்டல்னு கேட்டா இது நம்மளோட ஹோட்டல்னு சொல்றா. எப்ப கட்டினதுன்னா 1950 இந்த ஹோட்டல் கட்டிட்டாங்க. ஆனா கட்டின உடனே இந்த ஹோட்டல் திறக்கலையா, என்ன ஏதுன்னு கேட்டா அவளுக்கு தெரியலன்னு சொல்றா. இந்த மேட்டெல்லாம் பேசிக்கிட்டு இவங்க 2 பேரும் அந்த ஹோட்டலுக்குள்ள வர, உள்ள இவங்களோட தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா பல மாசம் கழிச்சு பாக்குறாங்களா, அதனால ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இந்த ஹோட்டல் பக்கத்திலே ஒரு வீடு இருக்கும், அது இவங்களோட வீடு தான். அந்த வீட்டுக்கு கூட்டு வந்துறாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாட்டியம்மா இன்னொன்னு சொல்றாங்க, இந்த ஹோட்டல் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா கடன்ல இருக்கான், இந்த ஹோட்டல் நடத்துற வரைக்கும் இந்த வீட்டை நம்ம அனுபவிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஹோட்டல்ல 3வது மாடி இருக்கும்ல, அந்த மேட்டருக்கு வராங்க. இந்த பார்மா, இந்த ஹோட்டலோட 3வது மாடிக்கு மட்டும் நீங்க போகாதீங்க, அங்க வேலை நடந்துட்டு இருக்கு, சீலிங்லாம் இடிற மாதிரி இருக்கு, வேலைக்கு வேற ஆள் கிடைக்கல, அதனால அந்த பக்கம் போகாதேன்னு இந்த பாட்டியம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நம்ம ஹீரோ என்ன செய்யறானா, அவளோட தங்கச்சியை கூட்டிக்கிட்டு நேரா ஸ்கூலுக்கு வந்துறா. ஸ்கூல்ல சேர்க்கலாம் சொல்லி அவ அந்த இடத்துல உட்கார்ந்திருப்பால, அப்ப அதே நேரம் எதுக்கு இருக்க அந்த டீச்சர்லாம் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா, நம்ம ஆரம்பத்துல ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, ரொம்ப கொடூரமா இருந்தாங்களே, அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது தான் அதே நேரம் இன்னொருத்த வரான். இந்த பயல பார்த்ததுமே இவளோட முகத்தை வேற மூடிட்டு இருப்பா. என்ன பிரச்சனையே தெரியல. அவன பக்கத்துல வந்து என்ன ரீடா நல்லா இருக்கான்னு கேட்டா அவ அதுக்கு எந்த ஒரு பதில் சொல்லாம வெளியே வந்துறான். அப்படி வெளியே வரும்போது அவன் திரும்ப வந்து இவளை வேற மடக்கி பிடிச்சிடான். அவளை பார்த்து, இந்த ஊர் முன்ன மாதிரி இல்ல, இப்பெல்லாம் ரொம்ப கொடூரமான கொலைகள் நடக்குது, இந்த கொலைகளை கூட போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க, அதனால நீ கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்லி இந்த மேட்டை வேற சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த ஹோட்டலுக்கு வந்துறாங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டியம்மா இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து இந்த கடைசி ஒருத்தர் இறந்து போனால, இங்க தானே வேலை பார்த்துட்டு இருந்தா, அதனால அதை பத்தி என்ன எதுவும் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியலன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பேசிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து, நான் இந்த ஹோட்டல தங்குவாங்க கேட்க அவளும் சரின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு இந்த தங்கச்சிக்காரு தொழுதுட்டு இருப்பா. ஆனா இவ தொழுக மாட்டா, ஏன்னா இவளுக்கு அந்த நம்பிக்கை இல்ல. காரணம், இவளுக்கு குழந்தை பையன் இல்லாதனால கடவுள் மேல நம்பிக்கை இல்ல. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இவ மொட்டை மாடில நின்று டீ குடிச்சிட்டு இருப்பா. அப்ப எதுக்கு உங்களோட ஹோட்டல் இருக்கும்ல, அந்த ஹோட்டலோட 3வது மாடியில லைட் வேற எரிஞ்சிட்டு இருக்குமா, என்னடா இன்னொரு லைட் எரிஞ்சலி அதை செக் பண்றதுக்காண்டி இவ நேரா அந்த ஹோட்டலுக்கு வந்துறா. மேல 3வது மாடிக்கு வந்துறா. முன்னாடி தான் ஒரு கதவு இருக்குமே, அந்த கதவை திறந்தா கதவை வேற திறக்கல. உடனே கீழே போய் என்ன செய்யறா, ஒரு சுத்தி லைட் வந்து இந்த கதவை உடைச்சு உள்ள வந்துறா. உள்ள வந்து பார்த்தா ஒரே இருட்டா இருக்கு. பக்கத்துல உள்ள சுவிட்சை போட்டா
அதே மாதிரி தான் லைட் எரியும், ஆனா டப்பு டப்புன்னு வெட்டிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் உள்ள இருக்க அந்த ரூம்ல இருந்து யாரோ அழுகிற சத்தம் ஆரம்பத்துல கேட்டுச்சுல, அதே அழுகிற சத்தம் இவளுக்கும் கேக்குது. இவளை என்ன எது பார்க்கலாம் சொல்லி அந்த ரூமோட கதவு திறந்தா உள்ள வர கேண்டில்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்துல அந்த கண்ணாடிய பக்கத்துல அந்த உருவம் உட்கார்ந்திருக்கு. ஆனா இது பேயின்னு இவளுக்கு தெரியாதுல. இவள உள்ள வந்து பார்க்க அந்த பேய் இவளை திரும்பி பார்த்து 3 நாள் 3 இரவு சொல்லும். இந்த வார்த்தையை கேட்டதுமே இவளும் பெருசா எடுத்துக்காம நேரா வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு தூக்கமே இல்ல. அந்த உருவத்தை பத்தி நினைச்சு பார்த்துட்டே இருப்பா. அது என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் சொல்லி இவ ஒரே குழப்பமா இருப்பா. அடுத்த நாள் விடிஞ்சதுமே இவ வெளியே போறதுக்காக கிளம்பும்போதான் இவரோட கார்ல ஏறுவல்ல, அப்ப அந்த காரோட கண்ணாடியில 1ன்னு போட்டிருக்கும். என்னடா 1 காட்டும் சொல்லி இவ இறங்கி திரும்ப வந்து பார்த்தா அந்த கண்ணாடியில அந்த நம்பர் வேற காணும். இதெல்லாம் பார்த்தா மிரண்டு பேரா. ஏன்னா அந்த பேய் என்ன சொல்லியிருக்கும்னா 3 நாள் 3 இரவு சொல்லிச்சுல, இன்னைக்கு தான் அந்த முதல் நாள். அதை தான் அப்படி காட்டுது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பதறி போய் இவரோட பாட்டியம்மா இருப்பாங்கல்ல, அங்க அந்த பாட்டியம்மா பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி நேத்து நான் மொட்டை மாடி நிற்கும் போது நம்ம ஹோட்டலோட 3வது மாடியில லைட் வேற எரிஞ்சு, அது என்ன எது பார்க்கலாம்னு சொல்லி நான் அந்த ரூமுக்குள்ள வேற போயிட்டேன். அங்க வெள்ளையா ஒரு உருவம் இருந்துச்சு. அந்த உருவம் என்ன பார்த்து 3 நாள் 3 இரவு சொல்லுச்சு. இந்த மேட்டர் சொல்லுமே நம்ம பாட்டியம்மாக்கு தூக்கி போட்டுருச்சு. ஏன்னா அந்த பாட்டியம்மாக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் ரொம்ப பயப்படுறாங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அந்த 3வது மாடிக்கு போவாதுன்னு, எதுக்காக போனோம்னு சொல்லி இந்த பாட்டியம்மா பயத்துல வேற கத்திட்டு இருப்பாங்க. அதே சமயம் இந்த தங்கச்சிக்காரி வரமே அவளை கூட்டிக்கிட்டு இவ ஸ்கூலுக்கு போயிடா. திரும்பி வரும்போதான் அந்த ஹோட்டல்ல வேற நிறைய போலீஸ் நிக்கிறாங்க. கடைசி ஒரு பொண்ணு இறந்து போனால அவளை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. யாரு கேட்டேன்னா நம்ம ஹீரோ கிட்ட தான். அவன் ஏதோ சொல்லிட்டு இருப்பான். அதே சமயம் அங்க இருக்க ஒரு போன் வேற அடிக்குது. நம்ம இருந்தா எடுப்பா. என்னன்னு கேட்டா 13 நம்பர் அறை இருக்குல்ல, அந்த அறைக்கு துண்டு கேட்குமே இந்த அம்மாவை துண்டு எடுத்துட்டு போறாங்க. அந்த ரூமை திறந்தா உள்ள யாருமே இல்ல. அந்த ரூமுக்குள்ள ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம்ல இருந்து யாரோ அழுகிற சத்தம். ஆரம்பத்துல ஒரு சத்தம் கேட்டிருப்பல்ல, அதே சத்தம் தான் இங்க திரும்ப கேட்டுட்டு இருக்கு. இவளு பயத்தோட போய் அந்த ரூமை திறந்து பார்த்தா உள்ள யாருமே இல்ல. என்னடா ஆளக்கானு சொல்லி இவ திரும்ப வருவாள்ல, அப்ப மறுபடியும் போன் அடிக்கும். எடுத்து கேட்டா அதே குரல் தான். இவளுக்கு பின்னாடி ஒரு தரை இருக்குல்ல, அந்த தரைக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்குது. அப்படியே அசைஞ்சிட்டு இருக்கும். இவ அதை பாத்துறா. அதே நேரம் தரையில ஒரு மேட்டு இருக்கும்ல, அந்த மேட்டுக்குள்ள இருந்து அப்படியே பொத்துக்கிட்டு வரும். இவ அப்படி பாப்பால, பார்த்தா அப்படி வெள்ளையா கண்ணுல சிவப்பா ரொம்ப கொடூரமா இருக்கும். இந்த பேயை பார்த்து இவ பயந்துரா. அதே நேரம் அங்க ஒரு பெரிய கட்டல் இருக்கும் பாத்தீங்களா, அப்படியே தூக்கி இவள அடிக்க போகும். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு இவ அந்த ரூம் விட்டு வெளியே வந்துறா. அதே நேரம் நம்ம ஹீரோ வந்துடுறான். இவ பயத்துல கதறிட்டு இருப்பால, அது என்னதுன்னு கேட்டா ரூமுக்குள்ள பேய் பேய்னு சொல்லிட்டு இருப்பான். இவனு உள்ள வந்து பாப்பான். பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அந்த கட்டல் கூட அதே இடத்துல தான் இருக்கும். இவளு உள்ள வந்து பாப்பால, இதெல்லாம் பார்த்தா அவ மிரண்டு போயிரா. அவளை சுத்தி என்ன நடக்குன்னு அவளுக்கே ஒண்ணும் புரியல. அதே நேரம் இந்த ஹோட்டல்ல வேலை பார்த்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பயந்துகிட்டு இனிமே இந்த ஹோட்டல்ல நாங்க வேலை பார்க்க மாட்டோம் சொல்லி அவங்கள வெளியே போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோன் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே அந்த தாத்தா பாட்டி கேக்குறாங்க, உண்மையை சொல்லுங்க, உண்மையில இங்க என்ன நடக்குது? நிறைய மர்மமான முறையில சாகுறாங்களே, அது காரணம் யாரு? உண்மையை சொல்லுங்க சொல்லி இவங்க ரொம்ப போர்ஸ் பண்ணுவாங்கல்ல. அதனால வழி இல்லாம அந்த பாட்டி அம்மா உண்மையை சொல்றாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோன் அப்பா இருக்கான்ல, அவன் தான் அந்த ஹோட்டலை வாங்கியிருக்கான். வாங்கின கையோட நிறைய பழுது இருக்க மத்தியில அதுக்காக ஒருத்தனை வேலைக்கு விட்டுருக்கான். அவனு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆனா அதே நேரம் அந்த சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு இவன் அந்த ரூமை போய் திறந்துறான். அந்த பேயை வர பாத்துறான். அடுத்து 3வது நாள் நைட் இருக்குல்ல, அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோட தாத்தா பாட்டி வெளியே போயிட்டு உள்ள வருவாங்க. வந்து பார்க்கும்போது இவன் செவத்திலே முட்டிட்டு இருப்பான். நல்ல டம்மு டம்முன்னு முட்டிட்டு இருப்பானா, என்னடா அவன் முட்டுறான் பார்த்தா இவன் திரும்பி பார்க்கும்போது இவன் முகமுள்ள ஒரே ரத்தமா இருக்கும். இவங்க 2 பேரையும் பார்த்து இவனோட வழிய ஒரு நாள் நீங்களே அனுப்பிப்பேன்னு சொல்லி இவனோட கழுத்தை வர உடைச்சு அவனை வர சாவடிச்சிடும். இது பண்றது எல்லாமே அந்த பேயோட வேலை தான். இதை பார்க்கமே இவங்க ரொம்ப பயந்து போயிறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த மந்திரவாதி இருக்கல அவனை கூட்டிட்டு வராங்க. அவனாலையும் இந்த பேயை விரட்ட முடியல. ஏன் அந்த ரூமுக்குள்ளே அவனால போக முடியல. ஏன்னா அந்த ரூம் மொத்தமா அந்த பேய் தான் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு, நீங்க மொத்தமா இந்த ரூம் அடைச்சு போட்டுருங்க, அப்பதான் அந்த பேய்ட்டு தப்பிக்க முடியும் சொல்லுமே. இவங்க அந்த ரூம் அடைச்சு போட்டிருப்பாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு இந்த பேயோட தொல்லை இல்லாம இருந்திருக்கும். கடைசி ஒரு பொண்ணு போனால, அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு. இந்த மேட்டர்ல சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இன்னொன்னு சொல்றா, எக்கான கொண்டும் என்னோட தங்கச்சி தெரியக்கூடாதுன்னு இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா. அதே நேரம் இவரோட தங்கச்சியை காட்டுறாங்க. இவ ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த டீச்சர் அம்மா இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு பொருளை எடுக்க சொல்லி இந்த தங்கச்சி கரைய பக்கத்து ரூமுக்கு அனுப்பிடுறாங்க. அவ்வளவு உள்ள வந்துறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவரோட பேரை சொல்லி யார கூப்பிடுறாங்க. என்னடா நம்ம பேரை சொல்றாங்கன்னு சொல்லி இவ அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பாக்குறா. ஆனா அந்த ரூமுக்குள்ள யாருமே இல்ல. அதே நேரம் அந்த ரூம்ல ஒரு சிலை மாதிரி இருக்கும். அந்த சிலைல இருந்து ஒரு கை வந்து பக்கத்துல ஒரு கத்திரி இருக்குமா, அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்து நேர சரட்டுன்னு வந்து இவளை குத்த வரும். இதை பார்த்து பயந்துரா. பயத்துல அலறிக்கிட்டே அந்த ரூம் போட்டு வெளியே வந்துறா. இவளோட அலர் சத்தம் கேட்டு அங்க இருக்க டீச்சர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ல இருந்து எல்லாரும் வெளியே வந்துறாங்க. என்னன்னு வந்து கேட்பாங்கல்ல, உள்ள பேய் பேய்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டீச்சர் அம்மா உள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அப்படியே கட் பண்ணா இப்ப இவ வீட்டுக்கு வந்துறா. இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே நேரம் இவளோட அக்கா வந்துறா. இவ ஸ்கூல்ல பார்த்து பயந்துருப்பல்ல, அதை பார்த்து கேட்கவும் இவளு ஆமான்னு சொல்றா. அந்த 3வது மாடிக்கு நீ போனியா கேட்டா இவளு ஆமான்னு சொல்றா. ஏன்னா இவளு என்ன செஞ்சிருக்கானா, மொட்டை மாடில நின்றுப்பா. அதே மாதிரி அந்த லைட் வெட்டி இருக்கும். அது என்ன இது பார்க்கலாம் சொல்லி இவ அந்த இடத்துக்கு போயிருக்கா. அந்த பேயும் பார்த்திருக்கா. இந்த மேட்டர் கேக்குமே இவளுக்கு அப்படி தூக்கி போட்டுரும். எதுக்கு அந்த இடத்துக்கு போனான்னு சொல்லி இவ கதறிட்டு இருப்பா. இப்ப அவங்க 2 பேருமே அந்த சாபத்துல மாட்டிக்கிட்டாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ பக்கத்துல இருப்பான்ல, அவ என்ன சொல்றனா, உன்னோட தாத்தா பாட்டி ஒரு மந்திரவாதி பார்த்தாங்கல்ல, அதே மந்திரவாதி நம்ம பார்க்கலாம் சொல்லி இவங்க 3 பேர் என்ன செய்றாங்கன்னா, அந்த மந்திரவாதி பார்க்க அவனோட வீட்டுக்கு வந்துறாங்க. அந்த மந்திரவாதி பார்த்து நடந்து சொல்லுமே அவனை புரிஞ்சுக்கிறான். அந்த பேயை விரட்டுறதுக்கு அதோட பேர் தெரியுமா, அந்த பேயோட பேர் தெரிஞ்சா மட்டும் தான் என்னால விரட்ட முடியும், உங்களே அந்த சாபத்துல இருந்து காப்பாத்திருன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துறாங்க. அடுத்து என்ன பண்ண தெரியாம இவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்கும் போது அதே நேரம் ஒரு போன் வருது. நம்ம ஹீரோ தான் எடுப்பா. எடுத்து கேட்டா அந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா இருக்கான்ல, அவனோட வக்கீலா. அந்த வக்கீல் என்ன சொல்றானா, இந்த ஹோட்டல் இருக்குல்ல, அது யாரோட பேர் இருக்குன்னா இவரோட அப்பனோட பேர் இல்லையா, இவ பேர்ல இல்லையா, ஏதோ வேற ஒரு பேர் இருக்கான். அது என்ன பேருனா பஸ்காராவாம். இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட அப்பா
பாப்பாங்கிற நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கான், கதையை எழுதிருப்பான் போல. அதுல இந்த பேர் வருதான்னு சொல்லி ஆளுக்கு ஒரு புத்தகம் எடுத்து எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, படிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு புத்தகம் எடுத்துட்டு போய் இவ படிச்சிட்டு இருப்பால, அப்ப வெளியே அந்த 3ஆவது மாடியில இருந்து லைட் மறுபடியும் எரிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்க்க சும்மா இருப்பாளா, நேரா அந்த இடத்துக்கு வந்துடும். அந்த மாடிக்கு வரமே பின்னாடியே இவங்க 2 பேர் வந்துறாங்க. நம்ம ஹீரோன் உள்ள போவால, அதை வேற இவன் தடுத்துட்டு இருப்பான். திரும்ப உள்ள போய் உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும் சொல்லி இவன் பயந்துட்டு இருக்கான். ஆனா இவன் என்ன நினைக்கிறானா, இல்ல உள்ள போனாதான் நாம ஏதாவது கண்டுபிடிக்க முடியும், இதுல இருந்து தப்பிச்சு வர முடியும் சொல்லி இவ சொல்லிட்டு நினைச்சானா, இவனோட தங்கச்சி இருக்கல அவளை கூட்டிட்டு உள்ள வந்துடும். ஏன்னா நம்ம ஹீரோ வரக்கூடாது, ஏன்னா அந்த பேயை பார்த்தா இவனுக்கு அந்த சாவு வந்துடும். இவங்க 2 பேரும் உள்ள வந்ததுமே ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போதான் நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்கல, எதுக்கு ஒரு கண்ணாடி இருக்க, அந்த கண்ணாடி குறுகுன்னு பாத்துட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு பின்னாடி அந்த பேய் வேற நின்று இருக்கும். தப்புன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த பேய் இருக்காது. அதே நேரம் நம்ம ஹீரோன் தேடிட்டு இருப்பால, அப்ப அந்த கட்டலுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு சொல்லி குனிஞ்சு பார்க்கும்போது நடுவுல டைல்ஸ் கலர் உடைஞ்சிருக்கும். என்னடா அந்த இடத்துல உடைஞ்சிருக்குன்னு சொல்லி இவ அந்த இடத்துல வந்து பார்த்தா உள்ள துண்டு துண்டு பேப்பரா இருக்கும். இதை எடுத்து பார்த்துட்டு இருக்க. அதே நேரம் உள்ள இருந்து டம்மு டம்முன்னு சத்தம் கேக்குது. என்னடா ஓடி பார்த்தா இவரோட தங்கச்சி தான் செவத்துல போட்டு முட்டிட்டு இருக்கா. ஏன்னா அப்போ உடம்புக்குள்ள அந்த பேய் வர பூந்துருச்சு. அவளோட தலைமுடி லேசா விளக்குவால, பின்னாடி பார்த்தா கொடூரமான முகம். இதை பார்த்து இவ பயப்பட அப்படியே பாஞ்சு வந்து நம்ம ஹீரோனை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருப்பா. போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பால, அப்படியே பல்ட்டி அடிச்சு அந்த செவத்து மேல ஏறிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது அவ அப்படி பயத்துல கத்துவால. இந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ வேற உள்ள வந்துறான். இவன் வரக்கூடாது, ஆனா உள்ள வந்துறான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன, இவனை போட்டு அடின்னு அடிச்சு போட்டு பெரட்டிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த தங்கச்சி காரி மயங்கி விழுந்துறா. என்னடா பார்த்தா அவ உடம்புல இருந்த பேய் வர வெளியே வந்துடுது. எதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கும்ல, அந்த கண்ணாடி கிட்ட நின்று நம்ம ஹீரோ பார்த்து 3 நாள் 3 இரவு சொல்லி அது மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே நினைச்சாங்க தப்பிச்ச புடிச்சுன்னு வெளியே வந்துறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த சாபத்துல மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே அவங்களோட வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சின்ன சின்ன துண்டு பேப்பர் எடுத்தால, அதை மொத்தமா சேர்த்து பார்த்தா ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கும்னா, ஒரு ஊரை பத்தி போட்டிருக்கும். அந்த ஊர்ல ஒரு பழமையான மரம் இருக்கான். அந்த மரம் கிட்டத்தட்ட 100 வருஷத்தை தாண்டி வாழக்கூடிய மரமா. அதோட இலைகள்லாம் ஊசியா இருக்குமா. அது மட்டும் இல்லாம அந்த மரத்துக்கு அடியில ஏதோ வெள்ளையான பூக்கள்லாம் பூக்குமா. இதை படிக்குமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மரத்தோட பேரு பைட் மரமா. இந்த மாதிரி மரங்கள்லாம் பக்கத்து கிராமத்துல இருக்கு. நாம அங்க போனோம்னா கண்டிப்பா அந்த பொண்ணோட பேரை கண்டுபிடிச்சலான்னு நம்ம ஹீரோ நினைச்சானா கிளம்பி வந்துறாங்க. அந்த காட்டு வழியா போகும்போது பெரிய பெரிய மரமா இருக்கும்ல, அவங்க சொன்ன அதே மரம் தான். அந்த மரத்துக்கு அடியில அந்த வெள்ளை பூக்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து இவங்க அந்த காட்டை விட்டு வெளியே வந்தா முன்னாடி ஒரு பெரிய ஆறு இருக்கு. ஏன்னா அந்த ஆத்தை தாண்டி போக வழி இல்லாம இவங்க முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப எதுக்கு அந்த ஆத்துல ஒரு படகோடி இருப்பான். அவனை கையை காட்டி கூப்பிடுமே, அந்த ஆளு வந்துறான். அவங்கிட்ட ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கும் சொல்லுமே. அவனை என்ன இது கேட்டுட்டு எங்க கிராம தலைவர்கிட்ட நீங்க இதை பத்தி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவங்க 2 பேருமே அந்த கிராமத்தோட தலைவர் இருக்கான்ல அவனோட வீட்டுக்கு கூட்டு வந்துறான். அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் தலைவனை பார்த்து இவங்க தேடி வந்தாங்கல்ல அந்த பொண்ணை பத்தி சொல்றாங்க. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருப்பா. அவளோட தலைமுடி வெள்ளையா இருக்கும், அவளோட தோல் வெள்ளையா இருக்குன்னு இந்த மேட்டர் சொல்லுமே. பக்கத்துல படுகொட்டி இருந்தால அவன் தான் எடுத்து சொல்றான். ஏன்னா அந்த ஆளுக்கு மொழி புரியாதனால இவன் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பான். அந்த வார்த்தையை கேட்டதுமே அந்த ஆளு என்ன நினைச்சான் தெரியல, திடீர்னு புசுக்குன்னு கோவப்பட்டு அந்த இடத்துல எந்திரிச்சு போயிடான். இதை வேற இவனோட மனைவி வேற நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒன்னும் புரியல, நம்ம என்னோட கேட்ட இருந்தாலும் இப்படி போறான்னு சொல்லி இவங்களுக்கு கிளம்புவாங்கல்ல. அதே நேரம் அந்த படகோடி தடுக்கிறான். நைட் நேரம் நீங்க வெளியே போகாதீங்க, இது ஆபத்தான இடம், அதனால நைட்டு என் வீட்டை தங்கிட்டு மறுநாள் எழுந்து போங்கன்னு இவனோட வீட்டுல வேற தங்க வச்சிடான். அந்த படகோடி வீட்டுல தங்கிருப்பாங்கல்ல. அதே சமயம் நம்ம ஹீரோன் வேற கதறிட்டு இருக்கா. நான் யாருக்கு என்ன பாவஞ்சு, எனக்கு மட்டும் அப்படி நடக்குதுன்னு இவ கதறிட்டு இருப்பல்ல. அதே சமயம் இந்த தலைவர் இருக்கல அவனோட பொண்டாட்டி திட்டிட்டு இருக்கான். 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்கும். சண்டையில மறுபடியும் நினைச்சானா இந்த தலைவர் வெளியே போயிடும். எதுக்காக அவங்க 2 பேரும் சண்டை போறாங்கன்னு இவங்க சந்தேகப்பட்டு நினைச்சாங்கன்னா அந்த தலைவர் வீட்டுக்குள்ள வந்துறாங்க. வந்து பார்க்கும்போது உள்ள ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமோட செவத்துல ஒரு போட்டோ வேற தங்கிட்டு இருக்கும். யார் போட்டானா இவங்க தேடி வந்தாங்களே அந்த பேயோட போட்டோ தான். இதை பார்த்து இவங்க சாக்காயிராங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தலைவர் மணி இருப்பாங்கல்ல அவங்கள பார்த்து என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. அந்த பேய் இருக்குல்ல அது வேற யாரும் இல்ல இவங்களோட பொண்ணு தானா. இவங்க 2 பேருக்குள்ள மொழி புரியாதுல, அதனால அந்த படகோட்டி தான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருப்பான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இரவு நேரத்துல இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆனா அந்த பிறந்த குழந்தை ரொம்ப வினோதமா பாக்குறதுக்கு நல்ல வெள்ளை வெள்ளைன்னு பிறந்திருக்கு. இதை பார்த்து அந்த அப்பக்காரர் இருக்கான்ல, இந்த புள்ள ரொம்ப வெள்ளையா இருக்கனால இந்த காட்டுக்குள்ள ஒரு வெள்ளை பூ இருக்குல்ல அந்த பூவோட பேரை வச்சிருக்கான். அந்த பூவோட பேரு மனோவா. அந்த பேரை தான் இந்த பொண்ணுக்கு வச்சிருக்கான். இந்த குழந்தை வளர வளர அதோட தோல் அப்படியே தானே இருக்கும். இதை பார்த்து அந்த ஊர் பசங்க இருப்பாங்கல்ல அவங்கள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த புள்ளைய துரத்திட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அந்த அப்பாக்காரன் வெக்ஸா நினைச்சானா அந்த புள்ளைய இழுத்துட்டு போய் இந்த ஆடு மாடு வளர்ப்பாங்கல்ல அந்த இடத்துல போட்டு இந்த புள்ளைய அடைச்சு வச்சிருக்கான். இப்படியே நாட்கள் போக போக அந்த புள்ள ரொம்ப தனிமையிலே இருந்திருக்கு. தனக்கு தானே பேசிக்கிறது, தனக்கு தானே பாடிக்கிறது, விளையாடுறதுமா இப்படி அதோட காலத்தை ஓட்டி இருக்கு. அந்த பிள்ளைக்கு ஒரு 20 வயசு வருமே அது வீட்டை விட்டு ஓடி போச்சான். இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு உயிரோட இருக்கா இல்ல கூட இவங்களுக்கு தெரியாதா. இது எல்லாத்தையுமே இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் பார்க்கும்போது நம்ம ஹீரோட தங்கச்சி கேட்டாங்க. இவ எந்திரிச்சு வரும்போது அங்க ஒரு ஜன்னல் இருக்கும்ல அந்த ஜன்னல் கிட்ட நம்பர் 3 போட்டிருக்கும். ஏன்னா இன்னைக்கு தான் அது கடைசி நாள். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள அவங்க அந்த சாவத்துல இருந்து வெளியே வரணும், இல்லனா அந்த பேய் அழிக்கணும், இல்லனா இவங்க சோழி முடிஞ்சிடும். இதை பார்த்து இவ பதறிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. ஏன்னா அந்த பேயோட பேர் தெரிஞ்சு போச்சுல. அந்த மந்திரவாதி கூட்டு வந்து இவங்க நேரம் அந்த 3வது மாடிக்கு வந்துறாங்க. அந்த மந்திரவாதி என்ன செய்யறானா அந்த பேயோட பேரை சொல்லி எதுக்காக பொதுமக்கள் இப்படி கொல்ற என்ன காரணம் சொல்லி அந்த பேயோட கூப்பிட்டு இருப்பான்ல அது வேற வந்துரும். இவனுக்கு ஒரு காட்சியை வேற காட்டும். அந்த காட்சியில பார்க்கும்போது இவளுக்கு வயசு 20 இருக்கும்ல. அவதான் கடைசியை வீட்டு விட்டு வெளியே வந்திருப்பா. அப்படி வந்தவ அந்த காட்டு ஓரமா விழுந்திருக்கா. மயங்கி விழுந்துறா. அதே சமயம் தான் நம்ம ஹீரோட அப்பா இருக்கான்ல அவ வந்திருக்கான். இவன் மயங்கி கிடக்கிறத பார்த்து இவளை தூக்கி வேற காப்பாத்திருக்கான். இவன் ஒரு ஹோட்டல் வச்சிருந்தால அந்த ஹோட்டலுக்கு கொண்டு வந்துறான். அந்த ஹோட்டல்ல இவளுக்குன்னு தனியா ஒரு ரூம் கொடுத்து அவளுக்கு ஒரு நல்ல வசதியும் கொடுத்திருக்கான். நல்லா அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள
உள்ள காதல் வந்து அவங்க காதலிச்சிருக்காங்க. இதுவும் நல்லபடியா போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் இந்த அப்பாக்கார என்ன செய்யறானா தொழில் ரீதியா வெளியூர் போறதுக்காக இவன் கிளம்பி போயிடறான். அப்படி போனதுக்கு அப்புறம் இவன் ஏதோ ஒரு லெட்டர் எழுதி வச்சிருவான் போல. அந்த லெட்டரை எடுத்து பார்த்துட்டு அதை ரெண்டா பிச்சு போட்டு இவளோட கட்டில் கீழே ஒரு டைல்ஸ் இருக்கும்ல அதை உடைச்சு அதுல பதிச்சு வச்சிருக்கா. இந்த லெட்டர் தான் நம்ம ஹீரோயின் எடுத்தது. பல மாசங்களாயுமே இந்த அப்பாக்காரன் திரும்பி வரல. என்னாச்சு ஏதாச்சும் நினைச்சு இவன் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்திருக்கான். இந்த அப்பாக்காரனை தேடி போகும்போது எதுக்கு அந்த அப்பாக்காரன் வந்திருக்கான், அது எப்படின்னா ஒரு பொண்ணு கூட. அந்த பொண்ணு வர நேரம் மாசமா இருந்திருக்கும். இதெல்லாம் பார்க்குமே அவளுக்கு விக்ஸ் ஆயிருது. நம்மளை ஏமாத்திட்டு நினைச்சு இவன் நேர ஹோட்டலுக்கு வந்துடா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தோல் முடிதான் சொல்லி அவளோட தோலையை கொஞ்சம் கொஞ்சமா அறுத்திருக்கா. அதுவும் 3 நாளா அவளோட தோலை பிச்சை எடுத்து இவ செத்து இருப்பா. அதனாலதான் இந்த ஹோட்டலுக்குள்ள யார் வந்தாலும் சரிதான் 3 நாள் சாபம் கொடுத்து அவங்கள கொடூரமா கொள்றது. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோனும் அந்த மந்திரவாதி மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மந்திரவாதி என்ன செய்யறானா அவனோட கையை நட்டி மந்திரத்தை ஓதுவான். அந்த பேய் அடக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுவான். ஆனா அவங்களால முடியாது. ஏன்னா அது படு ஆக்ரோஷமா இருக்குமா. அதனால பயந்து போய் என்ன செய்றாங்களா விறுவிறுன்னு வெளியே வந்துறாங்க. அந்த கதை வர மூட பார்ப்பாங்க. ஆனா அதுக்குள்ள கதவை உடைச்சு இந்த மந்திரவாதி கீழே தள்ளி விட்டுரும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களும் பயந்து வந்துறாங்க. என்னடா பார்த்தா அந்த மந்திரவாதியை பிடிச்சி அவனோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும். யாராம் பார்த்தா சைடுல ஒரு கண்ணாடி வழியா அந்த உருவத்தை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் என்ன அவனோட வாயை ரெண்டா பொளந்து அவனை வர கொடூரமா சாவடிச்சு. இந்த காட்சியை பார்க்கமே இவங்க 2 பேரும் அப்படி மிரண்டு போயிறாங்க. அதுக்கப்புறம் என்ன தப்பிச்சா பொழைச்சுன்னு இவங்க நேரம் அந்த பக்கம் வீட்டுக்கு வந்துறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்கால அவன் அந்த கட்டில் கீழே ஏதோ பெட்டி எடுக்கா. எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு சின்ன பெட்டி இருக்கு. திறந்து பார்த்தா அதுல ஒரு மோதிரம் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏதோ டைரிலாம் இருக்கும். இந்த அப்பாங்கிறதான் என்னென்னமோ எழுதி வச்சிருப்பான். இவங்க அதை படிச்சு பார்க்கும்போது தான் ஒரு பிளாஸ்பேக். இந்த அப்பாங்கிற வேலை விஷயமா வெளியூர் வந்தால அப்படி வரும்போது அந்த பொண்ணுக்காக ஒரு மோதிரம் வாங்கியிருக்கான். அதுவும் பாக்குறதுக்கு நல்ல பூட்டி செல்ல இருக்கு. அதை வாங்கிட்டு வெளியே வரும்போது அதே சமயம் ஒரு கார் வந்ததுமே இவன் மேல மோதிருது. இதனால இவங்க தலையில பலமா அடிபட்டுரும். அந்த காருக்காரனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறான். இவன் முழிச்சு பார்க்கும்போது தான் யாருங்கிறதே மறந்து போயிட்டான். இவனுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடும். அதுக்கப்புறம் அவங்களே தன்னோட மகனா வளர்த்திருக்காங்க. அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு அந்த பொண்ணு மாசமா இருந்துரும். இதைதான் அந்த பேய் வர பார்த்திருக்கும். உண்மை எதுவும் தெரியாம அவ தற்கொலை பண்ணி இறந்திருப்பா. ஒரு நாள் அந்த அப்பாக்காரனுக்கு திடீர்னு தலைவலி வந்து அவன் கீழே விழுந்துறான். திரும்ப முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு அந்த பழசெல்லாம் ஞாபகம் வந்துருது. உடனே அடிச்சு புடிச்சு நேரம் இந்த ஹோட்டலுக்கு தான் வர்றான். வந்து பார்க்கும்போது அந்த 3வது மாடியில அவ செத்து புணமா கிடந்திருப்பா. இதை பார்த்து இவன் கதறிட்டு இருப்பான். எல்லாத்துக்கும் தான் காரணம் சொல்லி இவன் கதறி அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொண்டு போய் இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு பெரிய குகை இருக்கும். அந்த குகை கொண்டு வந்துறான். அந்த இடத்துல ஒரு ஆழமா குழியை தோண்டி அவளை வேற பதிச்சு வச்சிரான். அடையாளத்துக்காக எதுக்கு அந்த செவத்துல வேற அந்த ஃப்ளவர் டிசைனை வரைஞ்சு வச்சிருப்பான். இது எல்லாத்தையுமே அந்த பேப்பர்ல போட்டிருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோன் புரிஞ்சுக்கிறான். ஏன்னா இடையில தன்னோட அப்பங்கிற கெட்டவன் நினைச்சு இவ யோசிச்சிருப்பா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவளுக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோ ஒரு ஐடியா சொல்றான். இந்த மோதிரத்தை அந்த பேயோட விரல மாட்டிட்டா அந்த பேயோட மனசு குளிந்துரும். நாமளும் அந்த சாவத்துல இருந்து வெளியே வந்துடலான்னு இவன் இப்படி ஒரு ஐடியா சொல்றான். அப்ப அந்த குகை எங்கன்னு கேட்டா நம்ம தாத்தா பாட்டி தான் இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு குகை இருக்கும். ஒருவேளை உங்க அப்பா அந்த பணத்தை அங்கதான் பேச்சிருக்கான்னு சொல்லுமே இவங்க 2 பேரும் கையில லைட் எடுத்துக்கிட்டு நேரம் அந்த கொய்க்கு வந்துறாங்க. எப்படி கஷ்டப்பட்டு அந்த கொய்க்குல வந்துறாங்க. ஆனா அந்த கொய்க்குல வந்ததுக்கு அப்புறம் அந்த பேய் வர பின்னாடி வந்துட்டு இருக்கும். இவங்க அதை பார்க்காம அப்படியே அங்க நின்று போயிட்டு இருப்பாங்க. ஏகப்பட்ட சந்து பூந்தா இருக்குமா எங்க போறது தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. கடைசியில ஒரு செவத்துல வேற அந்த ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கும். அந்த அடையாளத்தை பார்த்து இதுதான் அந்த இடம் நினைச்சு இவங்க நல்லா குழிய தோண்டிடுறாங்க. நல்லா ஆழமா தோண்டிட்டு இருப்பாங்களா. அப்ப அதே நேரம் தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு டவுட். அந்த செவத்துல இருக்க ஃப்ளவர் டிசைனும் இவங்க கையில வச்சிருக்க மோதிரத்தோட டிசைனும் வேற வேறன்னு இவ புரிஞ்சுக்கிறா. நம்ம தப்பான இடத்துல தோண்டிட்டு இருக்கன்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டு இருப்பா. ஆனா அந்த பைய காதுல வாங்காம அப்படியே சிலைய நின்றுட்டு இருப்பான். என்னடா நம்ம இவ்வளவு தூரம் கூப்பிட்டு அவன் திரும்பி பார்க்க மாட்டான்னு இவ பக்கத்துல வருவால. வந்து பார்த்தா அவ உடம்புக்குள்ள அந்த பேய் வேற பூந்துருச்சு. அவனோட கண்ணு அப்படியே சிவப்பா இருக்கும்ல. இதை பார்த்து மிரண்டு பேரா. அப்புறம் என்ன அந்த கோடரை வச்சு நம்ம ஹீரோனை கொல்ல பார்க்கும். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல இவ விலகிறா. அதுக்கப்புறம் அந்த குழியில இருந்து வெளியே வருவால அந்த பேய் இவனோட காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். ஒரே மிதிதான் மிதிச்சு அவனை தள்ளி விட்டுட்டு இவ ஒரே வட்டமா ஓடி போயிரா. அப்படியே சந்து பொந்தா ஓடுவால. பின்னாடி அந்த பேய் வேற துரத்தி வந்துட்டு இருக்கும். இவ என்ன செய்யறானா அந்த இடத்துல ஏதோ முக்குமா இருக்குமா அந்த முக்குல போய் ஒளிஞ்சுக்கிறா. அதே நேரம் அந்த பேய் வந்துரும். ஆனா அவ இருக்கிறத பார்க்காம இது அந்த பக்கமா போயிரும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட பாட்டியும் தங்கச்சி இருக்காங்கல்ல கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. தொழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ளதான் இவங்களை கொன்றும். நேரம் வேற கம்மியா இருக்குமா அதனால பயந்து போய் இவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. மறுபடியும் இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன செய்யறா இங்கிட்ட ஓடி போனால கடைசி வரைக்கும் அவளால அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ண தெரியாம இவ அந்த இடத்துல தொழுக ஆரம்பிச்சிரா. இது வரைக்கும் இவளுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்ல. ஆனா இப்பதான் அவ கடவுள் மேல் நம்பிக்கை வச்சு தொழுக ஆரம்பிக்கிறா. அந்த தொழுக முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியே கஷ்டப்பட்டு அந்த இடத்தை வேற கண்டுபிடிச்சிரா. அதே சேம் பிளவர் தான். அந்த இடத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவ அந்த பேய் வரதுக்குள்ள அவசர அவசரமா தோண்டிட்டு இருப்பா. நல்ல ஆழமா தோண்டிட்டு இருப்பா. அப்படி தோண்டினதுக்கு அப்புறம் தான் அந்த எலும்பு கூட வேற பாத்துறா. அந்த பேயோட எலும்பு கூட தான். இதை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் மோதிரத்தை மாட்டலாம்னு நினைக்கும் போது அதே சமயம் அந்த பேய் பின்னாடி வந்து அந்த கோடாரி இருக்குல்ல அதை வச்சு முதுல குத்திரும். மறுபடியும் குத்த வரும்ல இவ வேற பிடிச்சிரா. ஆனா அப்படி இருந்துமே அவளோட கழுத்துல போட்டு அமுக்கிட்டு இருக்கும். இப்ப நேர வேற முடிய போதா என்ன பண்ண தெரியாம அந்த பக்கம் அவங்க வேற தொழுதுட்டு இருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ எப்படி கஷ்டப்பட்டு அந்த மோதிரத்தை எடுத்து நினைச்சானா அந்த பேயோட விரல மாட்டி விட்டுறா. அப்படி மாட்டினதுக்கு அப்புறம் அது உடம்புல அப்படி சதறி கிடக்கும்ல அந்த எலும்புலாம் அதெல்லாம் ஒண்ணு சேருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ மயங்கிறான். என்னடா பார்த்தா அந்த பேயோட ஆத்மா இவங்களுக்கு முன்னாடி நிக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த பேய் வேற மறைஞ்சு போயிரும். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வருமே அந்த பாட்டியும் தங்கச்சியும் பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த பேய்ட்டு தப்பிச்சாச்சுல அந்த சந்தோஷத்துல இவங்கள அழுதுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு ஆம்புலன்ஸ்ல வந்து இந்த மந்திரவாதி செத்து கிடந்தால அவனை வேற கொண்டு போறாங்க. இந்த கொலையை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க நம்ம ஹீரோனை கூட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நடந்தது சொல்லுமே அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது நம்ம ஹீரோ இந்த ஊரை விட்டே போகலான்னு கிளம்பிட்டு இருப்பா. அதே சமயம் நம்ம ஹீரோ வந்துடுறான். இவள்கிட்ட வேற ப்ரப்போஸ் பண்ணுவான். ஆனா இவ
வேண்டாம் சொல்லுவா. காரணம் என்னன்னா இவளால குழந்தையை பெத்துக்க முடியாது. இவளுக்கு அது ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. ஆனா இந்த விஷயம் சொல்லாம நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இந்த உலகத்துல நிறைய குழந்தைகள் அனாதையா இருக்கு. நாம 2 பேரும் கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தை தத்து எடுத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லும். இவளு சரின்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்றான். அன்னைக்கு நைட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, அவன் அந்த ஹோட்டல் வேற தங்கி இருப்பான்ல, அந்த ரூம்ல இருப்பான். அதே சமயம் போன் வருது. எடுத்து கேட்டா நம்ம ஹீரோயின் தான். மறுநாள் கால் விடிஞ்சதுமே ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொல்லிருப்பாவல. அந்த விஷயம் சொல்லிட்டு அவ போனை வச்சிரா. மறுபடியும் போன் வரும். எடுத்து கேட்டா குறன்னு இருக்கு. அந்த ரூம்ல லைட் எல்லாம் இருக்கும்ல, அது வேற வெட்டிட்டு இருக்கும்ல. இதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இவன் அந்த ரூம் போட்டு வெளியே போலாம் பார்ப்பான். ஆனா அந்த கதை வேற லாக் ஆயிரும். அவனால திறக்க கூட முடியாது. அதே சமயம் தான் பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு மத்தியா, அது பாட்டுல ஆடிட்டு இருக்கும். அந்த கண்ணாடியில இருந்து அந்த பேய் வேற வெளியே வரும். அப்படியே ஊந்து வரும் பாருங்களே, பாக்குறதுக்கு கொடூரமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில நம்ம ஹீரோன் வரா. இந்த கதவை திறந்து பார்த்தா உள்ள இருக்க பொருளா செதறி கிடக்கும்ல. என்னடா பார்த்தா நம்ம ஹீரோ செத்து கிடப்பான். அதுவும் எப்படின்னா கை கால் தோல்லாம் உரிச்சு போய் ரொம்ப கொடூரமா இறந்திருப்பான். இதை பார்த்து இவ கதறி அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் போலீஸ்காரை வந்து இந்த பணத்தை கொண்டு போயிறாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது சத்தியமா அந்த ட்விஸ்ட நானும் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் மொட்டமா நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம 2 பேரும் விட்டுட்டு எதுக்காக நம்ம ஹீரோ கொல்லணும்னு இவளுக்கு வேற சந்தேகம் வந்துடும். அப்பதான் தங்கச்சிக்கார சொல்றா, நம்மள மட்டும் எதுக்காக அந்த பேய் கொல்லணும்னா நம்ம அப்பாவோட ரத்தம், அதனால தான் நம்ம உயிரோட விட்டுருச்சு. ஆனா இருந்தாலுமே அவ சின்ன வயசுல நடந்த அந்த வழியில அவளால் மறக்க முடியல. நம்மள தவிர்த்து யாராவது அந்த ரூமுக்குள்ள போனாங்கன்னா அவங்கள கொடூரமா கொன்னுருவேன், நான் கொன்னுருவேன் சொல்வாளா. என்னடா இவ இப்படி சொல்றான்னு சொல்லி நம்ம ஹீரோனை பார்த்தா அவளோட கண்ணு ரெட்டா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நேரம் பேசியிருந்தது அந்த பேய் தான். கவலைப்படாத, உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன், இனிமே அந்த ரூமுக்குள்ள யார் வந்தாலும் அவங்களுக்கு அதே கதி தான் சொல்லி அந்த பேய் வேற மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன, இந்த ஹோட்டல்ல வேணாம் சொல்லி விற்பனைக்கு ஒரு போர்டை போட்டு இவங்க எல்லாரும் போயிடுறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு இந்த 2 போலீஸ்காரன் என்ன செய்றாங்க, இந்த ஹோட்டல்ல வேற சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. அதுல ஒரு போலீஸ்கார சொல்றான், இந்த ஹோட்டல்ல 3வது மாடியில ஒரு கொடூரமான பேய் இருக்கான் அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கத்துல ஒரு போலீஸ் இருக்கான்ல, அவன் நம்ப மாட்டான். பேயாவது பிசாசா வாடான்னு சொல்லி இவனை வேற கூட்டு போயிறான். இவங்க அந்த ரூமை திறப்பாங்கல்ல, திறந்து பார்த்தா அங்க அந்த பேய் உட்கார்ந்திருக்கும். இவங்கள பார்த்து 3 நாள் 3 இரவு சொல்ல அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்கா, இந்த படத்தோட கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ.